அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வ அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு கமா ஆமனஸ் சுஃபஹாஉ அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாஉ லா யஅலமூன். ஸதகல்லாஹுல் அஸீம். இன்றைய ஆயத்திலே முனாஃபிக்கீன்களுடைய அடுத்த தன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்னென்றால், அந்த முனாஃபிக்கீன்களிடம் வைதா கீல லஹும், அவர்களிடம் சொல்லப்பட்டால், ஆமீனு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கொண்டு, அவனுடைய ரசூலை கொண்டு, கியாமத்துடைய நாளை கொண்டு, மறுமையை கொண்டு, நீங்கள் அனைத்தையும் கொண்டு குர்ஆன் எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொல்கிறதோ, மேலும் அல்லாஹும் ரசூலும் எதை கொண்டெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னார்களோ அந்த அனைத்தையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். யாரை போன்று? கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை போன்று. யாரெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அதே போன்ற அந்த சஹாபாக்களை போலவே நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு, அந்த முனாஃபிக்குகள் சொல்லுவார்கள், நயவஞ்சகர்கள் சொல்லுவார்கள், அன் உமினு, நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று, அறிவிலிகள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், அலா, நீங்கள் உஷாராக இருங்கள், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள், அவர்கள் தான் அறிவிலிகள் என்பதாக திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். லா யஅலமூன், ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அந்த முனாஃபிக்குகள் இஸ்லாத்தை ஏற்பதை ஒரு முட்டாள்தனமாக கருதினார்கள். அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு ஈமான் கொள்வதை ஒரு மடமைத்தனமாக, ஒரு அறிவில்லாத ஒரு தன்மையாக அவர்கள் கருதினார்கள். யாரெல்லாம் அந்த இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் மடையர்கள், அறிவில்லாதவர்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் தான் உண்மையாக அறிவில்லாதவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். காரணம், அவ்வளவு ஆதாரங்கள், தெலீல்கள் இருந்தும் எதையும் ஆராய்ந்து சிந்தித்து இந்த இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கிறார்களே, அவர்கள் தான் அறிவில்லாதவர்கள். சஹாபாக்கள் அறிவுள்ளவர்கள். அனைத்து ஆதாரங்களையும் பார்த்து, குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து தலீல்களையும் பார்த்து, இது தான் இஸ்லாம், தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்கி கொண்டார்களே, அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். இரண்டாவதாக, மறுமையை விட இந்த உலகத்தை பெரிதாக கருதினார்கள். இதனால் அவர்கள் தான் மடையர்கள். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை பெரிதாக காணுகிறார்களே, பெரிதாக அவர்கள் பார்க்கிறார்களே, இவர்களை விட முட்டாள்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அந்த முனாஃபிக்குகள் தான் முட்டாள்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் நபியை பகைத்தார்கள், அல்லாஹ்வை பகைத்தார்கள், நபியை எதிர்த்தார்கள், அல்லாஹ்வை எதிர்த்து பேசினார்கள், அல்லாஹ்வை மறுத்து பேசினார்கள், நபியை மறுத்து பேசினார்கள். இதுவெல்லாம் முட்டாள்தனத்துடைய அடையாளமாக இருக்கிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். மேலும் இந்த வசனத்திற்கு தஃப்சீர் செய்யும் பொழுது நம்முடைய இமாம்கள் செய்கிறார்கள், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்றால் யார்? லில் முனாஃபிகீன, நயவஞ்சகர்கள். அதாவது உள்ளத்தில் ஒன்று நாவிலே ஒன்று வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உள்ளத்திலே ஒன்று நாவிலே ஒன்று வைத்திருந்தார்களே, அதிலே ஒரு ஸ்டெடி இருக்காது, ஒரு இஸ்திகாமத்தாக, ஒரு உறுதியாக இருக்க மாட்டார்கள் என்பதற்காக, நீங்க ஸ்டெடி இல்லாமல், உறுதி இல்லாமல் ஈமானை வைத்திருக்கிறீர்கள். இந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு உறுதியான ஈமானுடன் இருக்கிறார்கள், அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தினார். கமா ஆமனன் நாஸ், நாஸை கொண்டு முராத் யார்? அஸ்ஸஹாபா, சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட ஈமான்? ஈமானு பில் கல்பு, உள்ளத்தை கொண்டும் ஈமான் கொள்வது, வல் லிசான், நாவை கொண்டும் ஈமான் கொள்வது, வல் ஜவாரிஹ், தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களையும் கொண்டு ஈமான் கொள்வது தான் சஹாபாக்களுடைய ஈமான். அந்த ஈமான் உள்ளம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும், நாவு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும், உடல் உறுப்புகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட ஈமானாக இருக்கும் என்பதாக சொல்கிறார். சுஃபஹா, சுஃபஹா என்று சொன்னால் மடையர்கள், அக்கல், அறிவு பலவீனமானவர்கள் என்பதைத்தான் அந்த முனாஃபிக்குகள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே முஃபஸிர்கள் சொல்கிறார்கள், லி அன்ன ஹகீகத்த ஸஃபஹ், புத்தி மந்தி உள்ளவர்களுடைய ஹகீகத் என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா?
ஜஹ்லுல் இன்சானி பி மசாலிஹி லி நஃப்ஸிஹி, தனக்கு எது தோதுவானதோ அதை அறியாமல் இருப்பது. அதாவது தனக்கு எது கொடுத்தா நம்முடைய உடல் ஏத்துக்கும், தனக்கு எது கொடுத்தா நாம நல்லா இருப்போம், இம்மையிலும் நல்லா இருப்போம், மறுமையிலும் எதை கொடுத்தா நமக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். அதை அறியாதவர்கள் ஜாஹில், மடையர்கள். அவர்கள் தான் சஃபீஹ், புத்தி மந்தி உள்ளவர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். உண்மையிலே நீங்க தான்ப்பா புத்தி மந்தி உள்ளவங்க, உனக்கு எது நல்லதுங்கிறது உனக்கே தெரியல. சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எது நல்லதுங்கிறது தெரிந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தனக்கு எது தீங்கு விளைவிக்குமோ அதை அடைவதற்கு இவன் முயற்சி செய்வான். மடையன் யார் தெரியுமா? தனக்கு தீங்கு எதுவோ அதை அடைவதற்கு, அதை தொடுவதற்கு முயற்சி செய்வான். இவன் தான் மிகப்பெரிய மடையன் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். சுஃபஹா என்பது அப்படி அதனுடைய பன்மையாக இருக்கிறது. ஜம்உ சஃபுஹின், சஃபுடைய பன்மையாக சுஃபஹா என்பது இருக்கிறது என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ள சொல்கிறானே, இந்த ஈமானுக்கு ஈமானே முமாசில் என்று சொல்வார்கள். சஹாபாக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நாமும் அதே போன்று தான் ஈமான் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் ஆஷிக்கே ரசூலாக மாறிவிடுவோம். ரசூலுடைய காதல் நமக்கு புரியும், அல்லாஹுடைய காதல் நமக்கு புரியும், இஸ்லாத்துடைய காதல் நமக்கு புரியும், குரானுடைய காதல் நமக்கு புரியும். குரானை எப்படி விரும்புவது, அல்லாஹுவை எப்படி விரும்புவது, ரசூலை எப்படி விரும்புவது, இஸ்லாத்தை எப்படி பின்பற்றுவது என்பதை பற்றியெல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய ஈமான் நமக்கும் அவசியமானதாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே அந்த சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்வதிலே ஒரு கூட்டம் தயங்கி கொண்டு தான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த முனாஃபிக்குகளுடைய தொடர்ச்சியாகத்தான் இவர்கள் இருக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? அவர்கள் வெறுமனே அவர்கள்ட்ட காசு பணம் எதுவும் கிடையாது. அவர்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இருந்தது, ஷரியத்தை முஹம்மதி இருந்தது, மேலும் அஹ்லாக் இருந்தது, அழகான நற்குணங்கள் இருந்தது. அபு சுஃபியான் அவர் சொல்றாரு, சஹாபாக்களுடைய ஈமானை பார்த்து, மா ரஐத்து மினன் நாசி அஹதன், மனிதர்களிலிருந்து நான் ஒருவரையும் நான் பார்த்ததே இல்லை, யுஹிப்பு அஹதன், ஒருவரை நேசிப்பவராக மனிதர்களில் ஒருவரையும் நான் பார்த்ததில்லை, கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசிப்பதை போன்று மனிதர்களில் யாரையும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள் என்பதாக அபு சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருப்பார்கள். நபியுடைய நேசம் தான் உண்மையான ஈமான். ஆனால் இதை ஒரு கூட்டம் மறுக்கிறது. இது கூட்டம் மறுக்கிறது என்று சொன்னால் அந்த முனாஃபிக்குகளுடைய தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ அதே போன்று நம்முடைய நபியை நேசிப்பதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, அலி நாயகமே, நீங்கள் எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹையும் நேசிக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது, கான வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, அஹப்பு இலைனா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக பிரியமானவர்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? மின் அம்வாலினா, எங்களுடைய செல்வங்களை விட, அவுலாதினா, எங்களுடைய குழந்தைகளை விட, ஆபாயினா, எங்களுடைய பெற்றோர்களை விட, உம்மஹாத்தினா, எங்களுடைய தாய்மார்களை விட, அனைவர்களையும் விட எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்று சொன்னால் சஹாபாக்கள் ஈமானிலே எந்த அளவிற்கு பலம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் எந்த அளவிற்கு பலவீனமானவர்களாக ஈமானிலே இருக்கிறோம். சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் மத்தியில் எந்த அளவிற்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுக்கு சொல்கிறான், நீங்கள் சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது முனாஃபிக்குகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், அம்ரு, ஏவல் தான். நீங்களும் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? சூஃபியாக்கள் சொல்வார்கள், அஸஹ்ஹுன் நாஸி ஈமானன், ஈமானிலே மிகவும் சஹீயானவர்கள், சரியான ஈமானை கொண்டவர்கள். வஅஸ்லஹுஹும் அஅமாலன், அழகான அமல்களை, சரியான அமல்களை கொண்டவர்கள். வஅலாஹும் அஹ்லாக்கன், குணங்களிலே மிக உயர்ந்தவர்கள்.
சாபித்தத்துன் மனாகிபுகும், அவர்களுடைய வரலாறு எல்லாம் தரிப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? அல்லாஹ்வையும் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே அந்த முனாஃபிக்குகள் சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்வதை மறுத்தார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் நாம் அவ்வாறு இருந்து விடக்கூடாது. நாமும் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ, எப்படி அல்லாஹ்வை நேசித்தார்களோ, ரசூலை நேசித்தார்களோ, குர்ஆனை நேசித்தார்களோ, இஸ்லாத்தை நேசித்தார்களோ, அதே போன்று நாமும் வாழ்வதற்கு, நேசிப்பதற்கு பாடுபட வேண்டும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.